Hi, நான் Adeeb. iQOO இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா iQOO Z3 5Gங்கிற ஒரு ஃபோனை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். 6GB 128GB வேரியண்ட்டுக்கு 19,990 ரூபாயும், 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 20,990 ரூபாயும், 8GB 256GB வேரியண்ட்டுக்கு 22,990 ரூபாய் தான் வருது. இதுதான் iQOO Z3 5G வர பாக்ஸோட மேலே பார்த்தீங்கன்னா iQOOட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட மாடல் நம்பர் தான் மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே iQOO அவங்களோட பிராண்ட் நேமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ரெண்டு சைடில் சின்னதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த பாக்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் iQOO இந்த பாக்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த பாக்ஸுக்குள்ளே ஃபோனை தவிர வேறு என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் இஜெக்டர் டூலு, கிக் ஸ்டார்ட் கைடு, வாரண்டி கார்டு, டைப் சி சார்ஜிங் கேபிள், அப்புறமா ஒரு 66 வாட்டுக்கான சார்ஜிங் அடாப்டர் இதில் கொடுத்துருக்காங்க. சார்ஜரில் பார்த்தீங்கன்னா விவோட பிராண்டிங் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த பாக்ஸில் ஒரு ஃபோன் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லா ஃபோனோட பாக்ஸில் வர மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தான் இந்த பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு கிளாஸ் மாதிரியே தெரியும், ஆனால் பிளாஸ்டிக் பாடி தான் இதில் கொடுத்துருக்காங்க. க்ளோசி ஃபினிஷிங் தான் இந்த ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதனாலவே நம்ம கையில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மர்ஜஸ் எல்லாமே ஈஸியாக இந்த ஃபோனோட பேக் சைடில் பிக்கப் ஆகுது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டான ஃபோனு தான். 185 கிராம் தான் இந்த ஃபோனோட வெயிட் வருது. 8.5 mm தான் இந்த ஃபோனோட திக்னஸ் வருது. அப்புறமா ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு, சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லோட் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளால் ஒரே டைமில் 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு மெமரி கார்டு ஒரு சிம் கார்டு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இயர் பீஸ் கொடுத்துருக்காங்க. இயர் பீஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா நோட்ச் வருது. இப்போ வர எல்லா பிராண்ட்ஸுமே பஞ்சோல் டிஸ்பிளேக்கு மாறிட்டாங்க. ஆனால் iQOO இங்கே ஒரு நோட்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அப்புறமா 180 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. கோர்னிங் கோர்லாஸோட சப்போர்ட் இதில் கொடுக்கல. அதுக்கு பதிலாக பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு தான் பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷனுங்கிறத கேள்விப்படுறேன். நீங்களும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு 90 ஹெர்ட்ஸுக்கான AMOLED டிஸ்பிளேயாவது கொடுத்துருந்துருக்கலாம். இங்கே 120 ஹெர்ட்ஸுக்கான ஒரு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வித இஷ்யூமே கிடையாது. அடுத்து இந்த ஃபோனில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா தான் இதில் வருது. இந்த சென்சர் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ISO செல் GW3 சென்சர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. f1.8 தான் இதோட அப்பேச்சர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் 4K வீடியோஸை 60 ஃப்ரேம் பர் செகண்டில் ஷூட் பண்ண முடியும். அப்புறமா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. f2.2 தான் இதோட அப்பேச்சர் வருது. அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட ரியர் கேமரா யூஸ் பண்ணி எடுத்த கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் இந்த வீடியோ கூட நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்து அந்த ஃபோனில் வர ப்ரொசஸரை பற்றி பார்க்கலாம். கோல்காம் ஸ்னாப்ட்ராகன் 768G ப்ரொசஸர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 765ஓட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தான். 765Gயை வச்சு கம்பேர் பண்ணிங்கன்னா 15% பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு 768Gயில் கிடைக்குது. ஸ்னாப்ட்ராகன் 768Gயில் வர ஃபஸ்ட்டு ஃபோனு தான் இந்த iQOO Z3 5Gங்கிற ஃபோனு. அப்புறமா இந்த ஃபோனில் இருக்கிற ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 620 தான் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. N77 N78ங்கிற 2 பேண்டுக்கான சப்போர்ட்டு தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் டெக்னாலஜி இந்த ஃபோனில் iQOO கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM டைப் தான் இந்த ஃபோனில் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா iQOO இந்த ஃபோனில் வர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 6GB RAM வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா
1 ஜிபிக்கான விர்ச்சுவல் ரேம் நமக்கு கிடைக்குது. 8 ஜிபி RAM வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஜிபிக்கான விர்ச்சுவல் ரேம் கிடைக்குது. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வர பேட்டரி பார்த்தீங்கன்னா 4400 mAh ஒரு பேட்டரி தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. ஃபன்டெக் சாய்ஸ் 11.1 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். ஓவரால் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா iQOO நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா iQOO இங்கே ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணலை. இருக்கிறதுலே பெஸ்ட் கேமிங் ப்ராசஸர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதுவும் 5G ப்ராசஸர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 768G ப்ராசஸர் எந்த ஃபோனுமே இது வரைக்கும் வந்தது கிடையாது இந்தியாவில். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கேமர்ஸுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அமேசானில் இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸுக்கான ஒரு கிஃப்ட் கூப்பனும் கிடைக்குது. இந்த கூப்பனை கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,990 ரூபாய் தான். ஆனால் அந்த 1000 ரூபாய் கிளைம் பண்ணி இந்த ஃபோன் எனக்கு 19,990 ரூபாய்க்கு கிடச்சிச்சு. அப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் இப்போ போய் வாங்குங்க, 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது. இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.